பொதுவா உங்களுக்கு குதிரையை பத்தி தெரியும். ஆனா அந்த பெகாசஸ் அப்படின்ற பறக்கிற குதிரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இது முழுக்க முழுக்க பழங்காலத்துல கற்பனையால உருவாக்கப்பட்ட மிருகம் தான் இந்த பெகாசஸ் அப்படின்ற மிருகம். இந்த பெகாசஸ் அப்படின்ற குதிரைக்கு 2 வெள்ளை நிற ரெக்கைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பெகாசஸோட தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மெடுசா. இந்த மெடுசா அப்படின்றது வேற யாரும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த தலையில நிறைய பாம்பு வச்சுக்கிட்டு பார்த்தாலே கல்லா ஆயிருவேன்னு கண்ணை கட்டிக்கும் தெரியுவாங்கல்ல, அவங்க பேரு தான் இந்த மெடுசான்றது. இந்த பெகாசஸோட தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கடலோட கடவுளான பொசைடன் அப்படின்றவர் தான் இந்த பெகாசஸோட தந்தை. இப்ப இந்த பெகாசஸோட வரலாறை பத்தி பார்ப்போம். கிரேக்க கதையில ரொம்ப ஃபேமஸான பிரபலமான ஒரு வீரரான பெல்லரோபன் அப்படின்ற இளைஞனால தோக்கடிக்கப்பட்டுச்சு இந்த பெகாசஸ். அந்த பெகாசஸ தோக்கடிச்சதுனால அதே பெகாசஸ அவரோட வாகனமா மாத்திக்கிட்டாரு. பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு குமிச்ச சிமேரா அப்படின்ற ஒரு கொடிய மிருகத்தை இந்த பெல்லரோபான் அப்படின்ற வீரன் இந்த பெகாசஸ பயன்படுத்தி தான் அந்த மிருகத்தை அழிக்கிறாரு. யாருமே இந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட இடமான ஒலிம்பஸ் அப்படின்ற இடத்துக்கு இந்த பெல்லரோபான் பெகாசஸ வச்சு பயணம் செய்யறாரு. இந்த தடையை மீறி அந்த சிகரத்துல ஏறினதுனால அந்த சிகரத்தோட கடவுளான சியுசு அப்படின்ற கடவுள் அந்த பெகாசஸ்ல இருந்து நம்ம வீரனை கீழே தள்ளி விட்டுறாரு. அவ்வளவு உயரமான அந்த ஒலிம்பஸ் அப்படின்ற சிகரத்துல இருந்து தள்ளி விட்டதுனால நம்ம வீரனுக்கு கால் ஊனமாயிருது, நடக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. பெகாசஸ்ல இருந்து நம்ம வீரனை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நம்ம சியுசு கடவுள் இந்த பெகாசஸுக்கு பிடிச்சு அதோட ஆற்றலை கொண்டு தர்ற மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாரு. இந்த சியுசு கடவுளுக்கு மின்னலோட ஆற்றலை கொண்டு தர்ற வேலையை பாக்குறதுனால இந்த பெகாசஸ் ஒரு தெய்வமா போற்றப்படுது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.